நாடுகளின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கான SDG 3, அதாவது அனைவருக்கும் அனைத்து வயதினருக்கும் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு என்கின்ற குறிக்கோளை அடைவதற்கு இந்த நிதியின் மூலம் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வந்தது. அந்த வகையில் தர மேம்பாடு, தொற்றா நோய்கள், விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, தாய்சேய் நலம், சுகாதார பேரவை என்று பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு தமிழகம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகுக்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின்படி மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞரின் வருமுன் காப்போம், இதயம் காப்போம், பாதம் காப்போம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 9ஆம் தேதி வாஷிங்டன் டிசியில் உள்ள உலக வங்கியின் தலைமையகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் உலக வங்கியின் சீனியர் வைஸ் பிரசிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் மூத்த துணைத் தலைவர்கள் பங்கேற்ற ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இதுபோன்ற மிக முக்கியமான சுகாதார திட்டங்கள் குறித்த அந்த உரை நிகழ்த்தப்பட்ட போது உலக வங்கியின் மூத்த அலுவலர்கள் உண்மையிலேயே மகிழ்ந்தார்கள். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் இத்தகைய திட்டங்கள் உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் குறித்தான விளக்கங்கள் இந்தியாவின் 12 மாநிலங்களிலிருந்தும் தாய்லாந்து மற்றும் இலங்கை போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் பிரதிநிதிகள் பங்கேற்ற ஒரு சிறப்பான நிகழ்வு இன்று காலை தொடங்கி இங்கே நடைபெற்றிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்கள், அதன் மூலம் கிடைக்கப்பெற்றிருக்கிற வெற்றி, தொற்றா நோய்களினால் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் காலையிலிருந்து இங்கே விவாதிக்கப்பட்டு பேசவும் பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த குழுவினர் நாளை தமிழ்நாட்டில் முகாமிட்டு பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை நேரடியாக போய் பார்க்கவும் இருக்கிறார்கள். குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கும் மேடவாக்கத்திலே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் நேரடியாக ஆய்வு செய்து இந்த தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து நேரடியாகவும் அறியவிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் உலக வங்கியிலிருந்து வந்திருக்கிற மூத்த அலுவலர்களும் பல்வேறு 12 மாநிலங்களிலிருந்தும் வந்திருக்கிறவர்களும் உலகின் இலங்கை மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளில் வந்திருந்த பிரதிநிதிகளும் இன்று காலையிலிருந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள்.